ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் குரூப் 4 எக்ஸாமுக்காக ஒரு டெஸ்ட் சீரியஸ், அதாவது ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழில் புதிய புத்தகம், பழைய புத்தகம், ஓல்டு புக்கு, நியூ புக்கு. நியூ புக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும். அதே போல் ஓல்டு புக் பார்த்துட்டோம்னா 6லேருந்து 10 வரைக்கும். ஸோ இது ஒவ்வொரு கிளாஸஸாக இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸில் தமிழ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்ததாக ஜிகே, அதாவது இந்த டெஸ்ட் சீரீஸில் தமிழ் இருக்குது, ஜிகே இருக்குது, மேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்கூல் புக் வைஸாக வந்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நான் தமிழ்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்து ஜிகே வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்ஸ் மட்டும்தான். 6லேருந்து 12th வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸஸாக முடிச்சுட்டு வருவோம். எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் டெஸ்ட் சீரியஸ். அதாவது இந்த இப்போ நம்ம 6th எடுத்துக்கிட்டோம்னா 6லேருந்து இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 6th எடுத்துக்கிட்டோம். 6th வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டு, 6th உள்ள ஹிஸ்ட்ரி மட்டும் டெஸ்ட் இருக்கும். அடுத்து 6th இருக்கிற பாலிட்டி, 6th இருக்கிற ஜியாகிரஃபி இப்படி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் உள்ளதை ஒவ்வொரு டாபிக் வைஸாக முடிக்கிறீங்க. அதாவது ஒவ்வொரு பார்ட்டாக ஃபஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளாக வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸில் ஒட்டுமொத்தமாக நம்ம முடிச்சுட்டு வர போகிறோம். இது எல்லாமே ஸ்கூல் புக் வைஸ் தான் நடக்கும். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், 6th டேர்ம் 1 நியூ புக்கு, அடுத்து 6th டேர்ம் 2 நியூ புக்கு, நெக்ஸ்ட்டு 6th டேர்ம் 3 நியூ புக்கு. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நியூ புக்கை முடிக்கிறோம். இதே போல் தான் 7, 8, 9, 10, 11, 12. அதுக்கப்புறம் தமிழ் முடிஞ்ச பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியூ புக் முடிஞ்ச பிறகு ஓல்டு புக்கு 6, 7, 8, 9, 10ன்னு ஸ்கூல் புக் வைஸாக எல்லா டெஸ்ட் சீரீஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ் இருக்குது, ஜிகே இருக்குது, அண்ட் மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூல் புக் கிளாஸஸ் நடக்கும். அதாவது நமக்கு வந்து சிலபஸில் கொடுக்கப்பட்ட எல்லா டாபிக்ஸுமே எங்கெங்கே இருக்குதோ, அதாவது ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து தனியாக தொகுத்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கப்படும். அந்த கிளாஸஸில் இருந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ சதவீதம் இருக்குது, நம்மளோட சிலபஸ் பகுதியில் சதவீதம் டாபிக் இருக்குது. இந்த சதவீதம் வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் சதவீதமும் தனிவெட்டையும் அப்படின்ற ஒரு லெசன் நேமில் இந்த பேஜ் நம்பர் 39லேருந்து 46 வரைக்கும் இந்த சதவீதம் பகுதி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 8th ஸ்டாண்டர்டில் வாழ்வியல் கணிதம் அப்படின்ல 4.2ல் சதவீதம் பகுதி மட்டும் இருக்கும். அப்போ நம்ம சதவீதத்துக்கு நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் இந்த 2 இடத்துல பார்த்தா மட்டும், இந்த 2 புக்ஸை மட்டும் பார்த்தா போதும். அப்போது நம்ம இந்த டெஸ்ட் சீரியஸில் மேக்ஸில் நம்ம வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த 2 கிளாஸஸுமே நம்ம நடத்திடுவோம். இந்த பகுதி 2 பகுதியுமே இந்த அதாவது 2 கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை முடித்த பிறகு இதிலிருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு நடக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் சீரியஸ். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 நியூ புக் அண்ட் ஓல்டு புக். அதே போல் ஜிகேயில் வந்து பார்த்தீங்கன்னா 6th 12th வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் பகுதிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கே பாருங்கள் 6th ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு ஒவ்வொரு கிளாஸஸாக நம்ம வந்து இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸில் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ மொத்தத்தில் இதில் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 டெஸ்ட் இருக்குது, 125 டெஸ்ட் இருக்குது. இது வந்து டெய்லி டெஸ்ட் இருக்கும். என்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா பொங்கல் அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். January 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள், ஸ்கெடியூல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தமிழ் 6th டேர்ம் 1 நியூ புக்கில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு. அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பார்ட் 1. இப்போ பார்ட் 1ல் எந்தெந்த லெசன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி வேர் டு ஸ்டடி அப்படின்றது நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்த நாள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ் பாருங்கள், 6th டேர்ம் 2 நியூ புக்கில் இருக்கக்கூடிய 6th டேர்ம் 2 வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இது வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் சீரியஸ். இந்த ஆஃப்லைன் டெஸ்ட் சீரியஸில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து PDF கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கோட PDF தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். ஜிகேயுமே உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸ் வந்து 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து உங்களோட நம்பருக்கு உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து நாங்கள் அனுப்பிச்சிருவோம். PDF வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 125 டெஸ்ட் இருக்குது. ஃபுல் சிலபஸையும் நம்ம கவர் பண்ணுறோம். அதாவது ஃபுல் ஸ்கூல் புக்ஸையும் கவர் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட் சீரியஸோட முக்கியமான ஒரு டார்கெட்டு. அதாவது இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் 6 தமிழையும் சரி, தமிழ், ஜிகே, மேக்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபுல் காம்போவாக ஒரே இதாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து இந்த 125 நாள் ஸ்கூல் புக்ஸ், இந்த 125 டெஸ்ட்லேயும் ஸ்கூல் புக்ஸ் தமிழ்லேருந்து ஜிகேலேருந்து மேக்ஸ் வரைக்குமே, மேக்ஸுமே நம்ம ஸ்கூல் புக் வைஸாக தான் போகிறோம். மேக்ஸ் வரைக்குமே இது எல்லாத்தையுமே இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஈஸியாக படிக்கணும் அப்படின்றதுக்காக இதில் என்னென்னலாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள்,
தமிழுக்கு வந்து உங்களுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா புதிய மற்றும் பழைய புத்தகம் ரெண்டுக்குமே, நியூ புக்ஸும் சரி ஓல்டு புக்குமே சரி, லைன் பை லைன் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். லைன் பை லைன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு டெஸ்ட் தமிழில் ஒரு 6th term 1 இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நேரம் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். வீடியோஸ் மட்டும் கூட நீங்கள் பார்த்துட்டு கூட அந்த டெஸ்ட்டை வந்து எழுதலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வீடியோஸ் இருக்கும். லைன் பை லைன், அதாவது இப்போ 6வது இயல் 1ல் பார்த்தீங்கன்னா என்னென்ன எல்லாம் நமக்கு வந்து கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே ஒன்லைனராக இருக்கும். அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து தமிழுக்கு வந்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ஜிகே ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா ஜிகேயில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்னா 6th ஹிஸ்ட்ரி பார்ட் 1. இப்போ 6th ஹிஸ்ட்ரி பார்ட் 1ல் ஒரு 4 டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது, நெக்ஸ்ட்டு பண்டைய நகரங்கள் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த லெசன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் முக்கியமோ, எந்த கண்டென்ட் எந்த பகுதி முக்கியமோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஹைலைட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த லெசன்ஸ் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்களுமே இருக்கும். ஸோ அப்போ எது தேவையோ அதை வந்து நாங்கள் ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். நெக்ஸ்ட் மேக்ஸ்க்கு பாருங்கள். மேக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதவீதம் வந்து எந்தெந்த கிளாஸில் இருக்குன்னா 7வதுலையும் 8வதுலையும் இருக்குது. அப்போ இதில் இந்த பகுதியை வந்து உங்களுக்கு நாங்கள் நடத்தி கொடுத்துருவோம். அதே மாதிரி 8th வாழ்வியல் கணிதம் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த சதவீதம் இருக்கும். அதையுமே நாங்கள் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு இதிலிருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நடக்கும். டெஸ்ட் முடிஞ்ச பிறகுமே இப்போ ஒரு டெஸ்ட்டில் மேக்ஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த 25 கொஷின்ஸுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது அந்த ஆன்சர் கீயை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் நடத்தி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் சீரியஸ். இந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 125 டெஸ்ட் இருக்குது. பிடிஎஃப் மோட் டெஸ்ட் சீரியஸ். ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம். தமிழ்லேருந்து ஜிகேலேருந்து மேக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் வைஸ் தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட் நடக்கும். நீங்களே பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம 6th முடிக்கிறோம், அடுத்து 7th முடிக்கிறோம், 8th 9th 11th 12th ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிவிடுவோம். எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரியஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இங்கே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் போட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுடைய டார்கெட் அச்சீவர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த 2023 to 24 ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 125 டெஸ்ட்டில் நம்ம ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாகவே வந்து தாராளமாக 3 சப்ஜெக்ட்ஸுமே தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜிகே. மேக்ஸுமே நம்ம ஸ்கூல் புக் வைஸாக தான் இதில் நம்ம போகிறோம். அந்த கிளாஸஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் எல்லாமே இன்னும் எடுத்துகிட்டு அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதில் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நம்ம சிலபஸ் பகுதிகள் தான் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் பகுதிகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடுவீங்க. நீங்கள் இந்த லெசன்ஸ்லாம் நம்ம முடிக்கிறோமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியாது. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் எல்லாமே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.